இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. ஏங்க இந்த சோழ வந்தாக்காரங்க என்ன சொல்றாங்க? பொண்ணுக்கு 40 பவுன் நகையும் வைக பாசனத்துல 5 ஏக்கர் நிலமும் எழுதி வைக்கிறதா சொல்றாங்க. உங்களுக்கு என்னங்க தோணுது? உங்க அண்ணன் இருக்கார. எந்த அண்ணன்? அதான் கம்பத்துல உங்க பெரியப்பா மகன் காசி விஸ்வநாதன் இருக்காரு. ஆமா, அவரு தான் பெண்ணுக்கு 20 ஏக்கர் ஏலத்தோட்டம் எழுதி வைக்கிறதா சொல்றாரு. எனக்கு அதை முடிக்கலாம்னு தோணுது. அது ஒரு வகையில எனக்கு நெருங்கின சொந்தம் தான். இருந்தாலும் அந்த பொண்ணு. பெண்ணுக்கு என்ன மூக்கு முழியுமா தானே இருக்கா? நிறம் கருப்புங்க. நம்ம பையன் சிகப்பாச்சே. அப்படின்னா கருத்த பொண்ணெல்லாம் யார் கட்டிக்கிறது? அது என்னமோ என் பையனுக்கு பொண்ணு சிகப்பாத்தான் இருக்கணும். ஓஹோ, சோழ வந்தாண்டா உன் மனசுல இருக்கு. ஆமாங்க, பொண்ணு நல்லா இருக்கு. இடமும் நம்மளை விட ஒரு படி மேலதான். உன் மனசு போல அதையே பேசி முடிச்சிடலாம். கவலைய விடு. கவலையை விடுன்னு சொல்லிட்டீங்க. இன்னொரு கவலை எனக்கு இருக்கே. அதென்ன? நாய்க்குட்டி ஆட்டமா நம்ம காலையே சுத்திக்கிட்டு இருக்க அழகு. அவளை எவன் கையிலையாவது பிடிச்சு கொடுத்துட்டா நல்லது. நம்மளதான் பெத்தவங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளை மகளா நினைச்சு நாம தான் அவ கழுத்துக்கு மஞ்ச கைத்தை கொடுக்கணும். முதல்ல மகன் கல்யாணம், பிறகு அந்த மக கல்யாணம். சரிங்க. ஏண்டி அழகு? என்னம்மா? எனக்கு உடம்பு சரியில்லை. காலையில எழுந்து வீட்டு வேலையெல்லாம் நீதான் பார்க்கணும். இங்கேயே படுத்துக்க. சரிம்மா.
ஓ, ராத்திரி நடந்ததா? நான் உன்னை எடுத்து பிடிச்சுக்க. என்னடா இது? அவனை கண்ணு முக்கு தெரியாம இப்படி அடிக்கிற? அவன் என் முன்னால பீடி குடிச்சான். அவன் பீடி பிடிச்சது கூட தப்பு இல்லடா. இப்ப நீ நடந்துகிட்ட முறைதான் தப்பு. அழகு, அந்த துண்டை எடு. நீ வாப்பா. வா. இந்தாடி, அவன் முதுகுல கையெட்டாது, காயம்பட்ட இடத்துல மருந்து போடு. அடாதப்பா, மருந்து போடு. உன் கல்யாண விஷயமா தான் உங்க அப்பா போயிருக்காரு. கல்யாணமா? நான் ஆசைப்படலையம்மா. நாங்க ஆசைப்படுறோம்டா. பொண்ணு கூட உனக்கு தெரியுமே, சோழவன் தான் கல்யாணத்துல பார்த்தமே, மல்லிகான்னு ஒரு பொண்ணு. அதுதான்டா. என்னடா இது, நான் சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ ஒரு மாதிரியா இருக்க. ஒண்ணுமில்லம்மா, கல்யாணம் நிச்சயமா இந்த மாசத்துல நடக்கும். அழகு என் முகத்துல சேத்த பூசிட்டு போயிட்டாளடா. முதல்ல சில மாடுங்க மிரளத்தாங்க செய்யும். அத பார்த்துதான் நீங்க மிரண்டீங்க. அவ விலைக்கு போக போக எனக்கு வேகமும் தாகமும் ஜாஸ்தி ஆகுது. யார் மா வர்றாருங்க? அவன் ஏண்டாக்கி வர்றான்? வர்றாருங்க. பாப்பா, என்ன சங்கர் ஒரு மாதிரியா இருக்க? மனசு சரியில்லை. உனக்குமா? நம்ம சரக்கு ஒரு கிளாஸ் போடுங்க, எல்லாம் சரியாயிடும். சும்மாரா சொறி பயல. பல விவகாரங்கள்ல தலையிட்டு எனக்கு தான் மனசு சரியில்லை, உனக்கு என்ன?
வீட்டுல எனக்கு பெண் பாக்குறாங்க. என்னங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி சஞ்சலப்படுறீங்க? சும்மாறா முந்திரி கொட்டை. சங்கரா, விஷயத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்லு. நான் ஒரு பெண்ணை மனமாற காதலிக்கிறேன். அதானே, பட்டணத்தில் இருந்த புள்ள காதல் இல்லைன்னா வாழ்க்கை சுகப்படாத. அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? ஆமாங்க, நான் சொல்ல வந்ததை நீங்களே சொல்லிட்டீங்க. டவுன்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கே, எதுக்கு? உன்ன மாதிரி ஏசுகளுக்காகத்தான். நீங்க சொல்றது சரிதான். பெத்தவங்க என்ன செய்வாங்க? 3 மாசத்துக்கு ஒரே கோவமா இருப்பாங்க. அப்புறம் கோவம் தீந்து போயிடும். அந்த குடும்பத்துக்கு ஒரே வாரிசு நீதான். உன்னை ஒதுக்க முடியுமா? துணிச்சலா ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் கல்யாணத்தை முடிச்சிரு. நீங்க சொல்றது கரெக்ட். ஆ, அப்படியே செய்யறேன். சங்கரு, பொண்ணு யாருன்னு சொல்லலையே. நம்ம அழகு. நீங்க கடிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறத அவன் கட்டிக்க போறானே, அவனுக்கு கிடைக்க போறது அணில் கடிச்ச பழம் தாண்டா.